பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தை காணவும், இத்தனை நாட்கள் இந்த மாதத்திலே நாம் கடக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை கரம்பிடித்து நடத்துகிறார். ஒரு மாதத்தை நாம் காணும் பொழுதும் அந்த மாதத்திலே தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்குள் பலப்பட கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருவார். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் தேவஜனங்களாகி எனக்கும் உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்தையும் தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்குள்ளே நாம் பலப்படுத்தப்பட்டு அதை காணவும் கடக்கவும் கர்த்தர் நமக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நினைப்பூட்டி அந்த வசனத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாய் அந்த மாதத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் நம்மை பலப்படுத்தும். அந்த மாதத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை கர்த்தர் தந்த வார்த்தையை கொண்டு மேற்கொள்ள அந்த வசனம் நம்மை மேற்கொள்ளும். எந்த சூழ்நிலையும் கடக்க செய்யும். தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவஜனங்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அப்படி இந்த மாதத்திலே தேவபிள்ளைகளாகி நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்த கர்த்தர் தந்த வார்த்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை தான் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாய் மீண்டும் ஒரு விசை நமக்கு நினைப்பூட்டினார். தேவஜனங்களாகி நம்மை அதிகமாய் பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை. நிச்சயமா எல்லாருக்குமே இந்த வசனம் தெரிஞ்சிருக்கும். இந்த வசனத்தை தான் மீண்டும் ஒரு விசை இந்த மாதத்திற்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டினார். அதிலும் இந்த நாளிலே தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய வார்த்தையை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் ஒரு விசை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தையை தியானித்தால்தான் அதிலே கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நாம் செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு கற்பித்து தருகிற கட்டளையையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு வாக்குத்தத்தையும் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவஜனங்களாகி நாம் அதற்குரிய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். இந்த வசனத்துல இந்த மாதத்துல தேவன் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தை தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்க கர்த்தருடைய வருகை பரிந்தும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த வாக்குத்தத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற நாம் இந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். அதற்குரிய கட்டளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு கீழ்ப்படிய முடியும். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு மீண்டும் ஒரு விசை நினைப்பூட்டின இந்த வசனத்தில் அவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் தான் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இத்தனை நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துதானே நாம் கடந்தோம். அநேக சூழ்நிலைகள், அநேக போராட்டங்கள், அநேக சோதனைகள், பிசாசு நிலைப்பட்ட மனிதர்கள், சூழ்நிலைகள் நம்மை நெருக்கின போதிலும், நமக்கு எதிராக வெள்ளம் போல சத்துரு எழுந்து வந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே நம்மை பலப்படுத்தி கர்த்தருக்காக நிற்க வைத்தது. வார்த்தை இல்லைனா தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்காக நிற்க முடியாது. நமக்குள்ள விசுவாசம் கிரியை செய்யாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டுமானால், அதற்குரிய கிரியைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டுமானால், கர்த்தருக்காக கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக தேவ சமூகத்துல தேவஜனங்களாகி நாம் காத்திருக்க வேண்டுமானால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தரால் தரப்பட்ட வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கணும். அப்படி இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு செய்கிற வாக்குத்தத்தம் தான் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். தேவஜனங்களாகி நம்மை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இனி உன்னுடைய வாழ்க்கையில துக்கம் என்பது இருக்காது. இதுவரைக்கும் நீ சகித்த உன் துக்க நாட்கள் இனி இருக்காது. அது முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி பிசாசினால் உன்னுடைய வாழ்க்கையில துக்கத்தை தொடர செய்ய முடியாது. கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை கட்டளையிட்டு விட்டார். அது முடிவுக்கு வந்தது. இனி அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. அப்ப இதை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். அதுதான்,
தேவ பிள்ளையின் வாழ்க்கை இப்பொழுது இருக்கிற நிலை என்ன? இந்த வசனத்தில் அதற்கான பதிலும் இருக்கிறது. தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட தேவ ஜனத்தின் வாழ்க்கையில, கர்த்தருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற தேவ ஜனத்தின் வாழ்க்கையில, கர்த்தருடைய ஆவியானவரால் உருவாக்கப்படுகிற தேவ ஜனத்தின் வாழ்க்கையில இப்பொழுது அவர்கள் இருக்கிற சூழ்நிலை என்பது துக்கத்தை அனுபவிக்கிற காலம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரே, ஆனால் தேவ பிள்ளைகள் இருப்பது துக்கத்தின் காலம், துக்கத்தை அனுபவிக்கிற காலம். எதனால தேவ பிள்ளையின் வாழ்க்கையில துக்கம் அப்படி நம்ம தியானிச்சோம்னா, இதே எசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 14, 15, 18 வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. தேவ ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், தேவ ஜனங்கள் அசட்டை பண்ணப்படுகிறார்கள், அவர்கள் நெகிழப்படுகிறார்கள், கைவிடப்படுகிறார்கள், ஒருவரும் கடந்து நடவாத நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேசம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது, எல்லைகளில் அழிவும் நாசமும் கேட்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கேடான காரியத்தினால, மோசமான காரியத்தினால தேவ ஜனத்தின் வாழ்க்கையில துக்கத்தின் காலம் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை, கைவிடப்படுகிற சூழ்நிலை, அழிவும் நாசமும் கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒருவரும் கடந்து விடவாத, யாருமே உதவி செய்ய முடியாத அப்படிப்பட்ட ஒரு நிலை. இது எல்லாமே தேவ ஜனத்தின் வாழ்க்கையில துக்கத்தை அதிகரிக்கப்படும். இவைகள் தான் இப்பொழுது தேவ பிள்ளைகளாக என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதுவரைக்கும் நீ சகித்த இப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில துக்கத்தை அதிகரிக்க பண்ணினது. ஆனா இனி உன்னுடைய வாழ்க்கையில இந்த சம்பவங்கள், இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் நடக்காது. அது நடந்தாலே நீ துக்கப்படுவ. இப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கிறதுனால தானே உன்னுடைய துக்கம் அதிகரிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இனி உனக்கு துக்கம் இருக்காது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இதுக்கு முன்னாடி தியானிச்ச இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் இனி தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வராது. இதுவரைக்கும் பிசாசு அவனுடைய கிரியைகளினால், அவனுடைய மனிதர்களால், அவனால் ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளால் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமையை, சூழ்நிலையை உருவாக்கி அவன் தேவ பிள்ளையை துக்கப்படுத்தினான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி இது இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இனி உன்னுடைய வாழ்க்கையில் வராது. இனி நீ ஒடுக்கப்படுவது இல்லை, இனி நீ அசட்டை பண்ணப்படுவது இல்லை, இனி நீ நெகிழப்படுவது இல்லை, இனி நீ கைவிடப்படுவது இல்லை, இனி ஒருவரும் கடந்து நடவாத நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வராது. உன் தேசத்தில் இனி கொடுமை இருக்காது, உன் எல்லைகளில் அழிவும் நாசமும் கேட்கப்படாது. இது கர்த்தர் செய்கிற வாக்குத்தத்தம். இது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் தான் நம்மை பார்த்து சொல்கிறார், இனி இப்படிப்பட்ட நிலை உனக்கு வராது. அதனால இனி உன் துக்க நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீடிக்காது. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது. இனி துக்க நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீடிக்காது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் சொன்னாரேயானால் அது அப்படியே தேவ ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் அது சம்பவிக்கும். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினால் அது இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கும். தேவ ஜனங்களாகி நம்மை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். தேவபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவபிள்ளைகளாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், இது நம்முடைய வாழ்க்கையில துக்கம் இருக்காது. துக்கத்தினால் உண்டாகிற எல்லா விதமான கசப்பும் வேதனையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. துக்கம் என்பது அநேக துன்பத்திற்கான ஒரு துவக்கமாக இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில துக்கம் அதிகரிக்கும் பொழுது அவன் சிரித்து போகிறான். அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாறுகிறான் தெரியுமா? இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவன் சின்னதும் சிறியதுமாய் மாறுகிறான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவார் என்று. தேவ பிள்ளையின் வாழ்க்கையில துக்கம் அதிகரிக்கும் பொழுது, துக்க நாட்கள் நீடிக்கும் பொழுது அவர்கள் சின்னதும் சிறியதுமாய் மாறுகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, யாக்கோபு இழைத்து போனான் என்று, வெள்ளை தோட்டத்திற்குள்ளே ஒரு குச்சியை போல மாறி போனான் என்று. எதனால?
அவனுடைய வாழ்க்கையில் துக்கம் அதிகரித்ததுனால, துக்கத்திற்கு ஒரு முடிவே இல்லாமல் அது அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்ததுனால, துக்கத்தின் மேல் துக்கம் தேவ ஜனத்தின் வாழ்க்கையில் வரும் பொழுது நாமும் எப்படிதான் மாறுகிறோம் தெரியுமா? நாமும் சின்னதும் சிறியதுமாய் இழைத்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் சோர்ந்து போகிறது. இது நிமித்தம் அநேகர் தங்களுடைய சரீரத்திலும் பலவீனப்படுகிறார்கள். எந்த ஒரு மனுஷன் சரீரத்திலும் பலவீனப்படுகிறானோ அந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனுக்குள் இருக்கிற விசுவாசம் தளர்ந்து போகும். விசுவாசம் தளர்ந்து போனதேயானால் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தை நிறைவேற அவனால் காத்திருக்க முடியாது. அவனுடைய வாழ்க்கை எல்லா விதத்திலுமே கர்த்தர் தனக்கென நியமித்த பாதையிலிருந்து வழி விலகி போகும்படியான ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும். இப்படித்தான் நம்மில் அநேகர் வழி விலகி போகிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் என்னுடைய ஜனத்தின் வாழ்க்கையில துக்கம் அதிகரிக்காது, இனிமேல் என்னுடைய ஜனத்தின் வாழ்க்கையில துக்கமே இருக்காது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த துக்க நாட்கள் முடிந்து போகும்படியால் கர்த்தர் செய்கிற முதல் காரியம்தான் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பார். இனி துக்கம் தொடராது, இனி வேதனை தொடராது. துக்கத்தின் மேல் துக்கம் அதிகரித்து எல்லா நிலையிலும் வழி மாறி போகிற அப்படிப்பட்ட சூழல் ஏற்படாது. கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நின்று முடிவு வரைந்த நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவார் என்ற வார்த்தையின்படி அந்த நித்திய ரட்சிப்பாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தருக்காக முடிவு வரைந்த நிலைநிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நம்முடைய துக்க நாட்களை முடித்து போடுவார். அதற்காக கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாக வெளிப்படுவார். இது கர்த்தர் நமக்கு செய்கிற பெரிதான ஒரு காரியம். தேவஜனங்களாகி நம்மை அவர் விசேஷித்தவர்களாய் பார்க்கிறதுனால இதை நமக்கு அவர் செய்கிறார், சந்தோஷமாய் செய்கிறார். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட்டால்தான் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். எதற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாய் வெளிப்படுகிறார் தெரியுமா? அந்த வார்த்தை எதை உணர்த்துகிறது தெரியுமா? தன்னுடைய சிருஷ்டிப்பின் துவக்கத்தில் கர்த்தர் செய்த காரியம்தான், முதல் நாளிலே கர்த்தர் உண்டாக்கின காரியம்தான் வெளிச்சம். கர்த்தருக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அது இருட்டா இருக்கும் பொழுதே கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? பூமியில சகலத்தையும் ஒழுங்காக்கவும் அதிலே தான் படைக்க வேண்டிய காரியங்களை படைக்கவும் கர்த்தரால் முடியும். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு இருளும் வெளிச்சமும் ஒரே மாதிரி தான். நமக்கு தான் வெளிச்சத்துல எல்லா காரியமும் தெரியும், இருள எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தருக்கு அப்படி அல்ல. அப்படி இருந்தும் ஏன் கர்த்தர் முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கினார்? அது தேவஜனங்களாகிய நமக்கு பிரயோஜனமாகத்தான். ஆவிக்குரிய அர்த்தத்திலே கர்த்தர் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் நடக்க வேண்டுமானாலும், எந்த ஒரு காரியத்தை நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும், கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானாலும் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரே முதலாவது என்ன பண்றாரு? வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அது நமக்கு ஒரு அடையாளமாய் அவர் காண்பித்து தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கான காரியங்கள் அது நிறைவேற நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். புதிய வானம் புதிய பூமி என்று கடைசி நாட்களில் கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டிக்கும் பொழுது அதுல சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது. ஆனா கர்த்தரே நமக்கு வெளிச்சமா இருப்பார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? முதலாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அவர் வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கணும். அவரால் மட்டுமே நமக்கானதை செய்து முடிக்க முடியும். அவரால் மட்டுமே நமக்கான நன்மைகளை நமக்கு தர முடியும். அவரால் மட்டுமே அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற முடியும். இந்த ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக எழுதப்படலாம். சிருஷ்டிப்பின் துவக்கத்திலே கர்த்தர் முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கினார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா காரியத்தையும் நாம் தான் உனக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உனக்கான நன்மைகள் என் கரத்தில் தான் இருக்கிறது, நான் தான் அதை உனக்கு தர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த ஒரு தெளிவு இல்லாததுனால்தான் உலக ஜனங்களிடத்திலும் உலக காரியங்களிடத்திலும் தனக்கான நன்மைகளை அவர்கள் தேடுகிறார்கள். முடிவு எப்படிதான் இருக்கும்? ஏமாற்றமா தான் இருக்கும். தேவப்பிள்ளைகளாகி நம்முடைய நன்மை கர்த்தர் கருத்தில் இருக்கிறது. தேவப்பிள்ளைகளாகி நமக்கு யாவையும் செய்து முடிக்க வல்லவர் கர்த்தர் மட்டுமே. இந்த உலகத்தில் நமக்கு யாருமே உதவினாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்படி வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லி அதன் பிற்பாடு சகலத்தை நேர்த்தியாக அவர் சிருஷ்டித்து முடித்தாரோ, அதே போல தேவசனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில ஒளியின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவரே வெளிச்சமாய் பிரகாசித்து நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மால் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. கர்த்தருக்கு தான் இருளும் வெளிச்சமும் சரி, ஆனால் நமக்கு அப்படி அல்ல. இருளான ஒரு இடத்துல நம்ம எதுவுமே செய்ய முடியாது. கரண்ட் போயிட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? இருந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருவோம். ஒரு வெளிச்சம் வரும் வரைக்கும் எந்த ஒரு மனுஷனாலும் எந்த கிரியையும் நடப்பிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறாரு, நான் இல்லாம உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார். வேதத்தில் அழகாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருந்தவர்களிடத்தில் அவர் சொல்வதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து வெளிச்சமா நம்முடைய வாழ்க்கையில வழிபடணும். அப்பொழுதுதான் நமக்கான நன்மை நமக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் நாம் நமக்கு என கர்த்தர் நியமித்த பாதையிலே நேர்த்தியாய் பொறுமையாய் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் வழி இதுவே என்று சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை அந்த சத்தத்தை கேட்டு நம்மால் தொடர முடியும். வேதம் இன்னொரு வசனத்தையும் தெளிவா சொல்கிறது, குருடரை அவர்கள் அறியாத பாதையை நடத்தி அவர்கள் தெரியாத வழியை அவர்களை கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். தேவஜனங்களாக நமக்கு முன்பாக இருக்கிற இருளை கர்த்தரால் மட்டுமே வெளிச்சமாக்க முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில நான் நித்திய வெளிச்சமா இருப்பேன் என்று. கர்த்தர் தான் நமக்கான நித்திய வெளிச்சம். கர்த்தரால் மட்டுமே நமக்காக யாவையும் செய்து முடிக்க முடியும். கர்த்தரால் மட்டுமே நமக்கான நன்மை கிடைக்கும். கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே நமக்கான நன்மை கிடைக்கும். வேற எந்த மனுஷங்கிட்டையும் கிடைக்காது. நமக்கான நன்மை இந்த உலகத்தில் இல்லை, அது பரத்தில் இருக்கிறது. யாக்கோபு நிறுவனத்தில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் தான் இருக்கிறது. அவர் ஜோதிகளின் பிதா. நம்முடைய வாழ்க்கையில அவர் இருந்தால்தான், வெளிச்சமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தால்தான் நமக்கான நன்மை கிடைக்கும். நமக்கான துக்கம் மாறும். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சம் இல்லையோ அவனுடைய வாழ்க்கை இருள் அடைந்து இருக்கும். இருள் என்ன பண்ண முடியாது, அவனால எதுவுமே செய்ய முடியாது. அவன் இன்னும் இன்னும் துக்கத்தின் மேல் துக்கம் அடைந்து பின்வாங்கி போகிறவனாகத்தான் இருப்பான். தேசங்களாக நாம் இதை உணர்ந்தவர்களா? கர்த்தர் இல்லாமல் நம்மளால செயல்பட முடியாது. நமக்கான நன்மை கர்த்தர் கிட்ட இருக்கு. கர்த்தரால் மட்டும்தான் நமக்கான எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். கர்த்தர் மட்டுமே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தேவஜனங்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டும். என் பலம், என் திறமை, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லி, ஆழ்பலம் இருக்குன்னு சொல்லி நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது. ஒரு தேவ மனுஷனாகி எலியா கூட இயேசுவின் சத்தத்தை கேட்டு சோர்ந்து படுத்து விட்டான். ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எலியாவை நீங்க என்ன பண்ணீங்க? அக்னி இறங்குனீங்களே, பாகாரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டீங்களே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எலியா சொல்வாரு, அது நான் அல்ல அவர் என்று. பரிசுத்தவான்கள் எல்லாரும் அறிந்த சத்தியம் தான் இது. என்னால் ஒன்றுமே முடியாது, எல்லாமே கர்த்தரால் மட்டுமே கூடும். அவரினுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருந்தால்தான், அவருடைய வெளிச்சத்தால் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வேன். எனக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பேன். என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை என்னால் செயல்படுத்த முடியும். என் கர்த்தரின் வாழ்க்கையில் வெளிச்சமாய் வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் என் துக்கம் அதிகரிக்காது, என் வாழ்க்கை இருளில் இருக்காது. தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவஜனங்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இதை தியானிக்கும் பொழுது இவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்து கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட்டு நம்முடைய துக்க நாட்களை முடித்து போக பண்ணுகிறார்கள். இதிலிருந்து வெளிப்படுகிற நன்மைகள் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கும். நாம் இவ்வளவு நேரம் தியானித்த காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்வது. ஆனா இதிலே அவர் நமக்கு வைத்திருக்கிற மறைபொருளான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட்டு அவனுடைய துக்க நாட்களை முடித்து போக பண்ண அவன் வாழ்க்கையில் அவர் செய்கிற நன்மைகள் என்ன? துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னா அது எப்படி முடியும்? அதை முடிய பண்ணும்படியால் அவன் வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் செய்வார். அவன் எவ்வளவு துக்கப்பட்டானோ அதை காட்டிலும் அதிகமாய் இம்மை நூறுத்தரை மறுமை நித்திய ஜீவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவனுக்கு ஒரு நன்மையை, ஆசீர்வாதங்களை, அவனுக்கான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப இந்த வசனத்துல, இந்த வாக்குத்தத்தத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட்டு நம்முடைய துக்க நாட்களை முடித்து போட, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது இந்த வசனத்துல 2 பிரதானமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் துவக்கத்தை நாம் பார்த்தோமேனால், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. இப்படி சொல்லிவிட்டுதான் கர்த்தரே உன் வாழ்க்கையை நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. இதுல என்ன வாக்குத்தத்தம் இருக்கு? இதுல என்ன ஆசீர்வாதம் இருக்கு? நம்முடைய துக்கத்தை மாற்றும்படியான ஒரு நன்மை இதுல என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இதுல கர்த்தர் மேன்மையான, மகிமையான மகத்துவங்களை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதுதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த சூரியன், நம்ம பார்த்த சந்திரன் அது மறையும், அது அஸ்தமிக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனி உன் சூரியன் அஸ்தமிக்காது, இனி உன் சந்திரன் மறையாது. இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் நாம் தியானித்தோமேயானால், சூரியன் அஸ்தமிப்பதும் சந்திரன் மறைவதும் இயல்பு, அது சாத்தியமான ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் வாழ்க்கையில உன் துக்கத்தை நான் முடித்து போட, நான் வெளிச்சமா, நித்திய வெளிச்சமா உண்மையில் பிரகாசித்ததை நீ உணர்ந்து கொள்ள நான் உனக்கு செய்கிற முதல் நன்மை என்ன தெரியுமா? விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத அசாத்தியமான காரியங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன்னு கர்த்தர் சொல்றார். நீ எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், ஏன் உன்னால கூட உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மையை நம்ப முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திரும்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு கனவு மாதிரி இருந்தது. ஏன்னா கனவுலதான் அசாத்தியமான காரியங்கள்லாம் நடக்கும். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் அசாத்தியமான காரியத்தை செய்ய போகிறேன். யோசுவா யுத்தம் பண்ணும் பொழுதுதான் சூரியன் தனித்து நிற்கும்படியே கர்த்தர் செய்தார். அப்ப எழுத்தின் பிரகாரமே கர்த்தர் இதை யோசுவாவின் வாழ்க்கையில செய்திருக்கிறார். அந்த தேவன் தான் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏதோ சும்மா ஆண்டவர் சொல்லல, எழுத்தின் பிரகாரமே ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்பொழுது நாம் காண்கிற இந்த சூரியனை யோசுவாவின் யுத்தம் முடியும் வரைக்கும் தம்முடைய தாசனாகி யோசுவாவுக்காக கர்த்தர் நிறுத்தி வைத்தார். அந்த ஆண்டவர் இப்பொழுது நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் சூரியன் நீ அஸ்தமிக்காது, உன் சந்திரன் நீ மறையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில அசாத்தியமான காரியங்கள் நான் செய்ய போகிறேன். உன்னால கூட நம்ப முடியாது, உன்னால கூட கிரகிக்க முடியாது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாவது பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்றார். இப்ப கர்த்தர்கிட்ட தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியமும் இருக்கு. இனி ஒரு அற்புதம் நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்னா, அந்த அற்புதத்தையும் எளிதாய் செய்ய நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் பெரிய தேவன். எவ்வளவுதான் அவரை குறித்து விவரித்தாலும் அது ரொம்ப கம்மிதான். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆண்டவரை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அவர்தான் சொல்றாரு, இன்று நானும் நீங்களும் பார்த்து வியக்கிற இந்த பூமியை நம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். நானும் நீங்களும் பார்த்து வியக்கிற இந்த வானத்தை ஒரு சால்வையை போல விரித்தவர். அவர் சொல்கிறார், இதை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய நான் போதுமானவராக இருக்கிறேன். சாத்தியமே இல்லாத செத்து போன கர்ப்பத்திற்குள்ளே ஒரு ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கை உருவாக்கினார். அது அவருக்கு ஒரு எளிதான காரியம். காற்றில்லாமல் போனாலும், மழை இல்லாமல் போனாலும், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்றால் அது நிரப்பப்படும். அது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். தேவஜனங்களாகி நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும், அவரை அறிந்திருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை பார்த்து உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொன்னவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாய் பிரகாசிக்க என்று வாக்கு பண்ணினாரே, அவர் எப்படிப்பட்டவர்? இது நாம் அறிந்திருந்தோமேயானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். அப்படி விசுவாசிச்சோம்னா, நமக்குள்ளே விசுவாசம் கொழுந்து விட்டு எரிந்ததே ஆனால்
தேவர்களாகி நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம், சோர்த்து போக மாட்டோம். அது நிமித்தம் பலவீனப்படவும் மாட்டோம். ஏதாவது பலவீனம் வந்தா கூட நான் ஆராதிக்கிற தேவர் இந்த பலவீனத்தை மாற்றி போடுவார் என்ற அந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ள எழுப்போம். சின்ன சின்ன பலவீனத்துக்கு நம்ம சோர்ந்து போக மாட்டோம், துக்கப்பட மாட்டோம். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. இன்று உலகத்துல பெரிய பதவியில, அந்தஸ்துல, ஐஸ்வர்யவானா நாம் கண்டு வியக்கிற மனிதர்கள் அவங்களால எல்லாமே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஒரு பலவீனம் வந்தா கூட, ஒரு தலைவலி வந்தா கூட ஒரு மனுஷனால் தாங்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மனுஷன் நமக்கு எதிராக எழுப்பினால் என்ன? நம்மோடு கூட தான் சர்வத்தை ஆளுகிற கர்த்தர் இருக்கிறாரே. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இதுதான் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையின் வாயில் எழுப்புகிற வார்த்தை, விசுவாச அறிக்கை. இது கர்த்தரை கனம் பண்ணும். விசுவாசம் கர்த்தரை கனம் பண்ணும். விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். தேவர்களாகி நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அசாத்தியமான காரியத்தின் வாழ்க்கையில் செய்வேன். இதற்கு வேதத்துல அநேக எக்ஸாம்பிள் இருக்கு. அநேக பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில கர்த்தரை செய்து காண்பித்திருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில இதற்கு முன்பதாக பார்வோன் அரண்மனையில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் இல்லை. ஆனா கர்த்தர் யோசேப்புக்காக சிறைச்சாலையிலே அடிமையால் கொண்டு வரப்பட்டு பின்பு ஒரு குற்றச்சாட்டிலே சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்ட, நமக்கு தான் தெரியாத பொய்யான குற்றச்சாட்டு. ஆனா எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு ஒரு குற்றவாளி. அப்ப குற்றவாளியாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட எகிப்தியர்கள் மெய்ப்பர்களை அருவருப்பார்களாம். அப்ப உலக பிரகாரமா பார்த்தா யாக்கோபின் குமாரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆடுதான் வச்சாங்க. அப்ப யோசேப்பும் அவர்களில் ஒருவன் தான். இப்ப எகிப்தியருக்கு அருவருப்பான அப்படிப்பட்ட ஒரு யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால, அவன் மேல் கர்த்தருடைய திட்டம் இருந்ததுனால, கர்த்தர் அவனோடு கூட அவனுடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாய் கர்த்தர் வெளிப்பட்டதுனால அவன் துக்க நாட்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். எப்படி தெரியுமா? அவன் வாழ்க்கையில அசாத்தியமான காரியத்தை செய்தான். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்தானத்தை யோசேப்புக்காக கர்த்தர் உருவாக்கினார். அதிலே அவனை அமர்த்தினார். கர்த்தர் நல்லவர். நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றும் நமக்கும் இதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தம்முடையவர்களுக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன வேண்டுமானாலும் நம்முடைய தேவன் செய்வார். அவர் தேவர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே தேவன். யோசேப்பின் வாழ்க்கையில செஞ்சார். யோசேப்பு என்ன பண்ண முடியாது? யாரும் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. அவனுக்கு முன்பாக தென்றலிட்டு பணியுங்கள் என்று பார்வோன் கட்டளையிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழங்கால் போட்டு குனின்னு அர்த்தம். இந்த குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டானே அந்த யோசேப்பா அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணக்கூடாது? யோசேப்பை பார்த்துடக்கூடாது. சும்மா ஏதோ தான் யோசேப்பை பார்க்க கூடாது. அவன் பெர்மிஷன் இல்லாம நீ அவனை பார்க்க கூட கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில அசாத்தியமான காரியங்களை செய்தார். ஒரே இரவிலே, மறுநாள் காலையிலே யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். இதை நமக்கும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இது கர்த்தருடைய பார்வையில் அற்ப காரியம். ஆண்டவர் சொல்றார் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 8வது அதிகாரத்துல, இப்படிலாம் நான் சொல்றேனே, இவ்வளவு மோசமா இருக்கிற இந்த ஸ்தலத்துல இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் நடக்கும், நான் அதற்காக கட்டு வைராக்கியம் கொண்டேன் அப்படின்னு சொல்றேனே, இது உங்களுடைய பார்வைக்கு வேணா அதிசயமா இருக்கலாம், என் பார்வைக்கு அதிசயமா இருக்குமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்று நானும் நீங்களும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற எல்லாமே கர்த்தரின் பார்வையில் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நிச்சயமாய் தாம் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிப்பார். அசாத்தியமான காரியங்களை தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் யோசேப்புக்கு செய்தது போல நமக்கும் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில அவர்களுக்கான கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும்படியார் அவர் வாழ்க்கையில அசாத்தியமான காரியத்தை செய்தார். இதுவரைக்கும் அதுக்கப்புறமா யாருடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கல. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 10 வாதையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? எகிப்து தேசத்திலே நடப்பித்தார். வனாந்தரத்திலே மேகஸ்தம்பமாகவும் அக்னிஸ்தம்பமாகவும் அவர்களை பாதுகாத்தார், வழி நடத்தினார். பரிசுத்தவான்கள் எல்லாருக்காகவும் கர்த்தர் இதை செய்தார். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அசாத்தியமான காரியங்களை செய்து
அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து அவர்கள் துக்க நாட்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்ததையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். இதை நமக்கும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இதுதான் கர்த்தர் காண்பித்து தருகிற முதலாவது ஆசீர்வாதம். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில அவர் அசாத்தியமான காரியங்களை, நன்மைகளை அவர் செய்ய போகிறார். அவர் செய்து முடிப்பார். இரண்டாவதாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. இந்த இரண்டு காரியத்தையும் தியானிக்கும் பொழுது வேதத்துல ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் உபாகமம் அதனுடைய 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். இந்த வசனம் மோசேயை கொண்டு கர்த்தர் 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்புக்கு சொன்ன ஒரு ஆசீர்வாதம். இந்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். இப்ப தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு சூரியனையும் சந்திரனையும் கர்த்தர் பயன்படுத்தி சில நன்மைகளை அவர் பக்குவப்படுத்துகிறார். கர்த்தர் சூரியனை கொண்டு அருமையான கனிகளை பக்குவப்படுத்துகிறார். கர்த்தர் சந்திரனை கொண்டு அருமையான பலன்களை அவர் பக்குவப்படுத்துகிறார். அப்ப இனி உன்னுடைய வாழ்க்கையில சூரியன் அஸ்தமிக்காது, சந்திரன் மறையாது அப்படின்னா உனக்கு நான் தரப்போகிற நன்மைகள் நிரந்தரமானதா இருக்கும். அந்த நன்மைகளினால் நீ சம்பூர்ணம் அடையும்படியாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம். இனி உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்காது? கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட்ட பிற்பாடு கொஞ்ச நாள் ஆசீர்வாதம், மறுபடியும் கொஞ்ச நாள் துக்கம், ஒரு தாழ்ந்து போகிற சூழ்நிலை இல்லாம வெறுமை அப்படி இருக்காது. அதான் கர்த்தர் வாக்கு பண்றார். அருமையான கனிகளையும் அருமையான பலன்களையும் பக்குவப்படுத்தும்படியாக என்னால் பயன்படுத்தப்படுகிற சூரியனும் சந்திரனும் இனி உன் வாழ்க்கையில் அஸ்தமிக்காது, மறையாது. அப்படின்னா நித்தியமா நிரந்தரமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு தரப்போகிற ஒரு நன்மை உன்னை சம்பூர்ணம் அடைய பண்ணும். அது உன் வாழ்க்கையில நீ குறைந்து போகாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் மறுபடியும் தாழ்வு அப்படிங்கிற ஒரு நிலைமை இனி வராது. கர்த்தர் அதை தான் வாக்கு பண்ணுகிறார், உன்னை சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன். இதை கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில செய்து முடித்தார். நமக்கும் அதை அடையாளமாய் காண்பித்து தருகிறார். யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தரால் யோசேப்பின் வாழ்க்கை உயர்த்தப்பட்ட பிற்பாடு யோசேப்பு மறைக்கும் வரைக்கும் அவன் வாழ்க்கையில் ஒரு தாழ்வு ஏற்படவே இல்லை. அதற்கு முன்பாக யோசேப்பின் வாழ்க்கை கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், மறுபடியும் கொஞ்ச நாள் எப்படி இருக்கும்? அது துக்கம் அனுபவிக்கிறதா இருக்கும். கொஞ்ச நாள் போத்திபாரின் வீட்டுல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், மறுபடியும் எங்க போயிட்டான்? சிறைச்சாலைக்கு போய் அவன் துக்கத்தை அனுபவித்தான். ஆனா எப்பொழுது கர்த்தர் அவன் வாழ்க்கையை நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட்டு அவன் துக்க நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாரோ, அவன் வாழ்க்கையில் அசாத்தியமான ஒரு நன்மையை செய்து அவனை உயர்த்தி வைத்தாரோ, கர்த்தர் அவனோடு கூட இருப்பதை எல்லா கண்களும் காணும்படி செய்தாரோ, அதன் பிற்பாடு அவனுக்கு குறைவு ஏற்படவில்லை. அவன் சூரியன் அஸ்தமிக்கவும் இல்லை, அவன் சந்திரன் மறைவும் இல்லை. அது நிமித்தம் சூரியனால் பக்குவப்படுத்தப்படுகிற அருமையான கனிகளும் சந்திரனால் பக்குவப்படுத்தப்படுகிற அருமையான பலன்களும் அவனுக்கு குறைவுபடவே இல்லை. யோசேப்பின் வாழ்க்கை சம்பூர்ணம் அடைந்தது. தேவனால் நித்திய நிறைவான ஒரு நன்மை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷனால் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் குறைவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைவு மட்டும்தான், சம்பூர்ணம் அடைய பண்ணினான். இதை நமக்கும் செய்ய கர்த்தர் வாஞ்சியா இருக்கான். இதை நமக்கும் செய்ய கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். அதனால மட்டும்தான் தேவஜனங்களாகி நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த வசனங்களை நம்முடைய கரத்துல எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் இதை சுதந்திரிக்க கர்த்தர் வாஞ்சியா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கர்த்தர் வாஞ்சியா இருக்கிறார். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். இந்த இரண்டு பிரதானமான ஆசீர்வாதங்களை தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து நமக்கு காண்பித்து தருகிறார். தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாம் அனுபவித்த துக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அசாத்தியமான ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் செய்து நம்மை உயர்த்தி ஒரு சம்பூர்ணமான நன்மை பெற்றுக்கொண்ட தேவஜனங்களா, எந்த குறைவும் எந்த துக்கமும் இனி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு தேவன் நம்மை சம்பூர்ணமடைய செய்ய போகிறார். நான் உன்னை சம்பூர்ணமடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அசாத்தியமான நன்மைகளை உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த இரண்டு மகிமையான வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் மீண்டும் ஒரு விசை நினைப்பூட்டி தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்கு பலப்படவும், இந்த வார்த்தை நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கவும்
நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவஜனங்களாகிய நாம் கர்த்தரின் வாஞ்சையை நிறைவேற்றி இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். இதை தியானிக்கும் பொழுதே தேவஜனங்களாகிய நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். அதுதான், ஆண்டவரே, இவ்வளவு மகிமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கட்டளை இல்லாமல் இருக்காது. இப்ப இந்த வசனத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அந்த கட்டளை இந்த வசனத்தில் மறைந்திருக்கிறது. இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி எப்படி துவங்குகிறது தெரியுமா? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். தேவஜனங்களாகி நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாய் இருக்க நாம் தகுதி உள்ளவர்களா இருக்கணும். பாவிகளை ரட்சிக்கதான் கர்த்தர் வந்தார். ஆனா யார் யார் பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கும்படியாக கர்த்தர் வந்தார்னு சொல்லி இந்த உலகம் ஃபுல்லா ரட்சிக்கப்பட்டாங்களா? அப்படி இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் வந்தார். ஆனா எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை தரும்படியாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அந்த மனுஷன் தான் ரட்சிக்கப்பட்டான். அதே போலதான் உலகத்திற்கு ஒளியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சமாய் பிரகாசிக்க தன்னை அர்ப்பணிக்கிறானோ, அதற்குரிய கிரியைகளை நடப்பிக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட்டு அவன் துக்க நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவனை ஆசீர்வதிப்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இப்ப இந்த கேள்விக்கான பதிலை வேதம் நமக்கு ஒரு பரிசுத்தவானின் வாழ்க்கையிலிருந்து காண்பித்து தருகிறது. அந்த மனுஷன் தான் மோசே. யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 34 அதிகாரம் அதனுடைய 29-30 வசனங்கள் தெளிவாக சொல்கிறது. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசுவதனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். இந்த வசனம் அதை தெளிவாய் சொல்கிறது. கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் மோசேக்கு வெளிப்பட்டதுனால, கர்த்தரின் முகத்தின் வெளிச்சம் மோசேயின் மேல் பிரகாசித்ததுனால அந்த வெளிச்சம் மோசே கிட்ட இருந்து வெளிப்படுது. மோசேயின் முகம் பிரகாசித்திருக்கிறது. இந்த வெளிச்சம் மோசே கிட்ட இருந்து வந்ததா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இந்த வெளிச்சம் கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. அவனுடைய முகம் பிரகாசித்தது. இதை பார்த்த மற்ற ஜனங்கள், மோசேயின் கூட பிறந்த சகோதரன் கூட அவனிடமாய் கிட்டி சேர பயப்படுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. இந்த மோசே தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அசட்டை பண்ணாங்க. இந்த மோசே சொல்வதை தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் கேட்கல. ஆனா இப்பொழுது இதே மோசே மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவனிடமாய் கிட்டி சேரக்கூட அவனுடைய சகோதரன் ஆரோனும் மற்ற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? இது மோசேயினால் உண்டானது அல்ல. இது மோசேயின் வாழ்க்கையில கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட்டதுனால, கர்த்தரின் முகத்தின் ஒளி மோசேயின் முகத்துல பிரகாசித்ததுனால ஜனங்கள் யாரும் மோசேக்கு பயந்தாங்க. இதுதான் கர்த்தர் நமக்கும் செய்ய அவர் வாஞ்சியா இருக்கிறார். எந்த ஒரு வசனத்தை, எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறாரோ அதை கர்த்தர் நமக்கு செய்ய அவர் வாஞ்சியா இருக்கிறார். அவர் ஆர்வமா இருக்கிறார், ஆசையா இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் அதை நம்ம கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லையே. நம்மை காட்டிலும் எவ்வளவோ தகுதி உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள், சன்மார்க்கமான ஜீவியம் உடையவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எதற்கும் உதவாத, தகுதி இல்லாத, குடும்பத்தினரால் கூட புறக்கணிக்கப்பட்ட, ஒன்றுமே இல்லாத நம்மிடத்தில் இவ்வளவு மேன்மையான மகத்துவமான வார்த்தைகளை கர்த்தர் பேச என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தர் நம்மை வைத்த அன்பினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாய் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து அவர் தம்மை மகிமைப்படுத்த அவர் வாசையா இருக்கிறார். அவர் ஆசையா இருக்கிறார். அவர் அதை வாஞ்சிக்கிறார். எளியவரை குப்பையிலிருந்து உயர்த்துவது கர்த்தருக்கு பிரியமான காரியம். உலகத்தால் தள்ளப்பட்ட ஒரு மனுஷனை மகிமையால் உயர்த்தி வைப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம்.
ஏன்னா அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். வேதம் அவரை அப்படித்தான் சொல்லுகிறது. தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல கர்த்தர் தேவஜனங்களாகி நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், இனிமேலும் நான் ஏற்றுவேன், இனிமேலும் நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று. இதுவரைக்கும் செஞ்சேன், இப்பதான் நீ வளர்ந்துட்டியே, இனி உன்னுடைய காரியத்தை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்மை பாதியில் கைவிடுகிறவர் அல்ல. ஆதியிலே நம்முடைய கரத்தை பிடித்தவர், தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டவர். நித்திய ஜீவனிலே அவரோடு கூட நித்தியமாக அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கர்த்தர் நம்முடைய கரத்தை விடவே மாட்டார். அதுக்கப்புறமும் கர்த்தர் கைவிட மாட்டார். நம்முடைய கரம் அவருடைய கரத்திற்குள் தான் இருக்கும். நித்திய ஜீவனுக்கு போனதுக்கு அப்புறமும் கர்த்தர் நம்முடைய கரத்தை விட மாட்டார். அவருக்கு பிரியமான மனவாட்டியாகி நம்மை அவர் கரம் பிடித்தே வைத்திருப்பார். அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். அந்த தேவன் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மோசே கிட்ட காணப்பட்ட சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று அவர் நம்மில் கண்ணோக்கமாக இருக்கிறார். நமக்கு அதை காண்பித்து தருகிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மோசையை மகிமையாய் நிறுத்தின தேவன் நம்மையும் நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அது நிச்சயமாய் செய்வார். அதனால தான் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். விருதாக என்னை தேடுங்கள் என்று அவர் யார்கிட்டயுமே சொல்லல. சும்மா பின்னாடி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய திட்டத்தை வைத்து அவர் அழைத்து அவர்களுக்கான உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களை நிறுத்தி அவர்களிலே தேவன் மகிமைப்படுகிறார். தேவஜனங்களாகி நாம் இதை வந்தவர்களால் மோசேயின் வாழ்க்கையில கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட என்ன காரணம்? மோசே கிட்ட வெளிப்பட்ட ஒரு சுபாவம், அது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. இது ஆரம்பத்திலே வெளிப்பட்டதா? முச்செடியில் கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின போதே மோசேயின் முகம் பிரகாசித்ததா அப்படின்னு கேட்ட நிச்சயமா இல்லை. ஆனா அதன் பிற்பாடு 10 கற்பனைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவன் இப்பொழுது மலையிலிருந்து இறங்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்தது. அப்ப முச்செடி துவங்கி இதுவரைக்கும் மோசே கிட்ட வெளிப்பட்ட ஒரு சுபாவம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்றாரு? அவன் வாழ்க்கையில அவன் நித்திய வெளிச்சமாய் அவர் வெளிப்படுகிறார். அது நிமித்தம் கர்த்தரின் முகத்தின் மொழி மோசேயின் மேல் பிரகாசித்தது நிமித்தம் இப்பொழுது மோசேயின் முகமும் பிரகாசிக்கிறது. சாதாரண வெளிச்சம் இல்ல, கர்த்தரின் முகத்தில் இருந்த வெளிச்சம் இப்பொழுது மோசேயின் முகத்திலே வெளிப்படுகிறது. இதற்கு என்ன அர்த்தம்? தாம் அவனோடு கூட பேசினதை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியால் இதை அனுமதிக்கிறார். இதே போல தேவஜனங்களாகி எனக்கும் உங்களுக்கும் தேவன் நிச்சயமாக செய்வார். நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனவாட்டி என்று நம்மோடு கூட கர்த்தர் பேசுவதை மற்ற ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியால் அவர்கள் இருதயம் பயந்து நடுங்கும்படியால் கர்த்தரிடமாய் சேர விரும்பாத ஜனங்கள் அதை கண்டு நடுங்கி பயப்படும்படியால் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தரின் முகத்தின் ஒளியை தேவஜனங்களாகி நம்மை பிரகாசிக்கும்படி கர்த்தர் நிச்சயமாய் செயல்படுவார். அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். மோசேக்கு செய்தாரையானால் நமக்கும் செய்வார். அவர் நல்ல தகப்பன். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிலவும் இல்லை. நான் மோசேக்கு மட்டும் தான் செய்வேன், உனக்கு செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கர்த்தர் மட்டுமே தண்ணீரின் மேல் நடக்க வல்லமை உள்ளவர் என்று யோபின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே காரியத்தை தம்மோடு கூட இருக்கும்படியா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுருவின் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்தார். பேதுரு என்ன பண்ணாரு? தண்ணீரின் மேல் நடந்தார். இது கர்த்தர் செய்கிற செயல் என்று யோபின் புஸ்தகம் சொல்கிறது. அதை பேதுருவையும் செய்ய வைத்தார். இதுதான் அவருடைய அன்பு, அவருடைய தகப்பனின் அன்பு. நான் செஞ்சதை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை செய்வீங்கன்னு சொல்லி தம்மோடு கூட இந்த சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இது எல்லாமே எதை காண்பிக்கிறது தெரியுமா? அவருடைய செயல்களை தேவஜனங்களாகி நாமும் செய்ய வேண்டும் என்று விரும்புவதை காண்பிக்கிறது. இது அவர் நம்மேல் வைத்த அன்பின் மிகுதியை காண்பிக்கிறது. இதை உலகத்தில் வர எந்த மனுஷங்களும் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. இந்த கடைசி நாட்கள் அன்பு தனித்து போனது என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்கள்ல பெற்றோர் கூட பிள்ளைகளை மறந்து போகிறார்கள். தாவீது சொல்றாரு, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். அதனால உலகத்துல எல்லா அன்பை காட்டும் பெரிய அன்பு கர்த்தர் மட்டும்தான். அவ்வளவு பெரிய தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன், தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில தம்மை வெளிப்படுத்த அவர் வாஞ்சியா இருக்கிறார், அவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் மோசே கிட்ட வெளிப்பட்ட ஒரு நல்ல சுபாவம் எப்படி அவருடைய இருதயத்தை அது மகிழ்ந்ததோ, கர்த்தரின் முகத்தின் ஒளி மோசே கிட்ட வெளிப்படும்படியா கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தாரோ,
தேவஜனங்களாகிய நமக்கும் அதை கர்த்தர் செய்ய வாஞ்சியா இருப்பதனால மோசையை போல நாம் அந்த சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி மோசே கிட்ட வெளிப்பட்ட அந்த மேன்மையான சுபாவம் என்ன? கர்த்தருக்கு பிரியமான அந்த சுபாவம். மோசே வாழ்க்கையில் அநேக நல்ல சுபாவங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்று பிரதானமாக நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? கர்த்தரை கிட்டி சேர்கிற ஒரு அனுபவம். முச்சடி துவங்கி பிஸ்காவின் கொடுமுடி வரைக்கும், அவனுடைய கடைசி தருணம் வரைக்கும் அவன் கர்த்தரிடமாய் கிட்டி சேர்கிற ஒரு அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றிருந்தான். முச்சடி அக்கினியினால் ஜுவாலித்து எறிவதை கண்டு அவன் விலகி செல்ல இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று அதுல ஆண்டவர் வெளிப்பட்டார் என்பதை அறியாமல் கூட அவன் என்ன பண்றாரு? அது கிட்ட போறாரு. ஆனா எப்பொழுது அங்கே கர்த்தர் வெளிப்பட்டார் என்று அறிந்தானோ அதன் பிற்பாடு என்ன பண்ணல? அதை விட்டு விலகி செல்லல. இன்னும் அங்கே தரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிற்பாடு ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவனோடு பேச இருக்கும் பொழுது அவனும் கர்த்தரிடத்தில் பேச அவன் ஏறுகிறான். கர்த்தரை கிட்டி சேருகிறான். கர்த்தரிடமாய் நெருங்குகிறான். ஒவ்வொரு முறையும் மோசே மலையேறும் பொழுது அவன் கர்த்தரிடமாய் கிட்டி சேருகிறான். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை கிட்டி சேருகிற ஒரு அனுபவம், ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, கர்த்தரை நெருங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை நமக்குள்ளே அதிகமாய் பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசே கிட்ட அது இருந்தது. எல்லாரும் பயப்படத்தக்கதாய் கர்த்தர் சீனாய் மலையிலே அவர் இறங்கின பொழுது கர்த்தர் மோசே மட்டும்தான் வரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லல. ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்க? மோசே நீங்க மட்டும் போங்க, நாங்க வர மாட்டோம், எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரிடமாய் கிட்டி சேர அவங்க வாஞ்சிக்காத அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. கர்த்தரை கிட்டி சேர்றதுனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர்கிட்ட போயிடணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சி அவங்களுக்குள்ள இல்லை. தன்னுடைய ஜீவனை கர்த்தரை காட்டிலும் பெரிதா எண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூரத்தை நின்றாங்க, தூரமாய் நின்று போனாங்க. ஆனா மோசே அந்த சூழ்நிலையிலும் அவன் மலை மேல் ஏறி அவன் மேகத்துக்குள்ளே பிரவேசித்து கர்த்தரோடு கூட பேசினதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பிரயோஜனங்களாகி நாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு தவறு தெரிந்தோ தெரியாம துணிகரமா நம்ம செஞ்சுட்டா உடனே என்ன பண்ணிடக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டு தூரமா பின்வாங்கி போகக்கூடாது. இது பிசாசின் தந்திரம். வேதம் சொல்றது நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று. அதுக்காக சும்மா பாவம் செய்யணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. தன் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடணும். ஆனா தப்பு செஞ்ச உடனே ஆண்டவரை விட்டு இன்னும் பின்வாங்கி போகக்கூடாது. ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் அறிக்கையிட்டு விட்டு விட எனக்கு உதவி செய்யும் என்று, உமக்கு பிரியமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அவரிடமாய் கிட்டி சேரும். அவர் நல்ல தேவன், அவர் நீதி உள்ளவர், சிட்சிப்பார், அவர் ஏற்றுக்கொள்வார். சிட்சித்து சேர்த்துக் கொள்கிற நல்ல தகப்பன், கைவிட மாட்டார். தேவஜனங்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஐயோ எங்க ஜீவனுக்கு ஏதாவது ஆயிரம்னு சொல்லி அவங்க தேவனை விட்டு தூரமா நின்னதுனால அவர்களுடைய ஜீவன் அழிந்துதான் போனது. ஆனா கர்த்தரிடமாய் தைரியமாய் அவரிடமாய் கிட்டி சேர வேண்டும் என்ற வாஞ்சையை கொண்ட மோசே மலையின் மேல் ஏறின பொழுது அவன் ஜீவன் சேதப்படவில்லை. அவனுடைய ஜீவன் பத்திரமாய் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டது. தேவஜனங்களாகி நாம நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை கிட்டி சேருகிற ஒரு அனுபவம் இருக்கணும், அதை வாஞ்சிக்கணும். இதை தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். உண்மையாவே தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை கிட்டி சேருகிற அனுபவத்தை உடையவர்களா இருக்கிறோமா? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிற தேவ பிள்ளைகளா இருந்தாலும் உண்மையாகவே இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? கர்த்தரை கிட்டி சேருமா? அதுக்கு வாஞ்சிக்கிறோமா? மோசையை போல அதை செயல்படுத்துகிறோமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேதம் அதற்கு நமக்கு சில அடையாளங்களை காண்பிக்கிறது. இந்த அடையாளங்கள், அனுபவங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்கள் கர்த்தரை கிட்டி சேருகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாய், வாழ்க்கையை உடையவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். முதலாவது மோசையின் வாழ்க்கையில தேவன் நமக்கு காண்பித்து தருகிற அந்த அனுபவம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இந்த வசனம் ஒரு அனுபவத்தை மோசையின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு அடையாளமாக காண்பிக்கிறது. இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறது என்ன தெரியுமா? இங்கே கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிறார், மோசையும் கர்த்தரோடு கூட பேசுகிறார். தேவஜனங்களாக நம்மோடு கூட கர்த்தர் பேச வேண்டும்,
நாம் கர்த்தரோடு கூட பேச வேண்டும். நாம் கர்த்தரோடு கூட பேசுகிற அனுபவம் தான் ஜெபம். ஜெப வாழ்க்கை நம்மிலே அதிகமாக வேண்டும். அதே போல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். இந்த ரெண்டு அனுபவமே இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட எப்படி பேசுவார்? நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது, பரிசுத்தவான்களை கொண்டு அவர்கள் வேதத்தை வியாக்கியானப்படுத்தும் பொழுது, தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடின அந்த பாடல்கள் வழியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது கூட பரிசுத்தவான்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடின பாடல்களின் வரிகள் மூலமாய் அநேக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப கர்த்தர் தேவஜனங்களாகிய நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவார். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன். மரித்து உயிர்த்து அவர் பரமேறி சென்ற பிற்பாடும் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று பவுலாய் மாற்றப்பட்ட சவுலிடத்தில் கர்த்தர் பேசினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவனோடு கூட பேசி உணர்த்தினார். இப்ப கர்த்தர் நிச்சயமா நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய எல்லா கேள்விக்கான பதிலும் கர்த்தரிடத்தில் இருக்கு. இந்த அனுபவம் நமக்குள்ள சரியா இருக்கணும்னா கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். நாமும் கர்த்தரோடு கூட சரியாக பேச வேண்டும். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக செயல்பட வேண்டுமானால் அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தா நம்மை ஜெபிக்கும்படியாய் அவர் ஏவுவார். அப்படி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நமக்கான கர்த்தருடைய வார்த்தைகளை சகல சத்தியத்திற்குள்ளும் இருந்து இந்த வேத வசனங்களிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இது மோசேயின் வாழ்க்கையில் இருந்தது. இதுதான் கர்த்தரை கிட்டி சேருகிற அனுபவத்தை உடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற முதல் அடையாளம். இரண்டாவது, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இதுதான் இரண்டாவது காரியம். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் இன்று நமக்கு காண்பிக்கிறது என்ன தெரியுமா? தேவஜனங்களாகிய நாம் கர்த்தர் நம்மை உருவாக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். இங்கே கர்த்தர் மோசேயை கைட் பண்றார். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாதரட்சியை நீ கலற்றி போடு, ஏன்னா நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யக்கூடாது, இதை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தணும். சிம்பிளா சொல்லணும், கர்த்தர் நம்மை உருவாக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். முதல் அனுபவத்தையும் இரண்டாவது அனுபவத்தையும் நாம் இணைத்து பார்த்தோமேயானால் நாம் கர்த்தரோடு பேச வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய நாம் நம்மை முழுமையா அர்ப்பணிக்கணும். உடனே மோசே என்ன பண்ணல, நான் என் பாதரட்சியெல்லாம் கலற்றி போட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போகல. அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தன்னுடைய பாதரட்சியை நிச்சயமா கலற்றி போட்டிருப்பார். இது கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற இரண்டாவது அடையாளம். கர்த்தர் சொல்வதை நாம் செய்ய வேண்டும். அது என்னன்னா இருக்கலாம். ஆண்டவர் இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றது நம்ம செய்ய வேண்டும். கர்த்தரால் உருவாக்கப்படுகிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இது எல்லாமே எதற்கான அடையாளம் தெரியுமா? நாம் கர்த்தரை கிட்டி சேர்கிற அனுபவத்தை உடையவர்களாய் மோசேயை போல கர்த்தருடைய இருதயத்தை மகிழ்விக்கிறோம் என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. இதுதான் இரண்டாவது அடையாளம். மூன்றாவது கர்த்தர் நமக்கு காண்பிப்பது என்ன தெரியுமா? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்த்து பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற மூன்றாவது அடையாளம். இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை இப்படி உணர்த்தினார். அதாவது இப்ப அந்த இடத்துல ஆண்டவரும் மோசேயும் இருக்கிறார்கள். வசனம் சொல்கிறது, மோசே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார் என்று. இதுல கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற சத்தியம் என்ன தெரியுமா? எப்பொழுது கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு நமக்குள்ளே பெருகுகிறதோ, கர்த்தரை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோமோ, அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம் நம்மை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்தணும். மோசே தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டாரு. இப்பொழுது அந்த இடத்துல கர்த்தர் மட்டுமே வெளிப்படுகிறார். இதை எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஸ்திரீகளில் பிறந்தவர்களே யோவானை போல பெரியவர் ஒருவனும் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த யோவான் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவர் எவ்வளவேனும் பெருகணும், நான் எவ்வளவேனும் சிறுகணும் என்று. புதிய ஏற்பாட்டிலே புற ஜாதிகளுக்குள்ளே அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும், பரிசுத்த ஆவியானவரால் சபைகள் பலப்படுத்தப்பட அநேக நிருபங்களை எழுதவும்
கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் தான் பவுல். அந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள வரணும். கர்த்தரை குறித்த அறிவு நமக்குள்ள அதிகமாக நாம் நம்மை வெளிப்படுத்தாமல் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். நாம் நம்மை உயர்த்தாமல் கிறிஸ்துவை உயர்த்தணும். எந்த ஒரு இடத்திலும் நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். நம்மை பார்க்கிறவங்க நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். நம்மிலே கர்த்தர் மகிமைப்படணும், நம்மிலே கர்த்தர் வெளிப்படணும். நாம் நம்மை மறைத்துக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை வெளிப்படுத்தணும். இதுதான் கர்த்தர் காண்பித்து தருகிற மூன்றாவது பிரதானமான அடையாளம். மோசே தன்னை மறைத்துக் கொண்டான், கர்த்தர் வெளிப்பட்டார். இப்பொழுது பார்க்கிறவங்களுக்கு யார் மட்டும்தான் தெரிவார்? கர்த்தர் மட்டும்தான் தெரிவார். அதே போலதான் தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள அதிகமாக கர்த்தர் மோசேக்கு தனி குறித்து சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய பிதாக்களுடைய தேவன் என்று. இதை கேட்ட உடனே மோசே என்ன பண்றாரு? தன் முகத்தை மறைத்துக் கொள்கிறார். இதே போல தேவசனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை குறித்த அறிவு நமக்குள்ளே வளர நாம் நம்மை மறைத்துக் கொள்ளணும். நம்முடைய பெருமை, நம்முடைய சுயம், நம்முடைய மேன்மைகள் இவைகளை அல்ல, நாம் நம்மை அல்ல, நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நாம் நம்மை அல்ல, நாம் கர்த்தரை வெளிப்படுத்தணும். நாம் நம்மை அல்ல, நம்மை காண்கிற கண்கள் நம்மிலே கிறிஸ்துவை பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை வெளிப்படணும். நான் எவ்வளவு வேணும் சிறுகி என்னிலே கர்த்தர் எவ்வளவு வேணும் பெருக வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். இனி நான் அல்ல, என்னிலே கிறிஸ்துவை வாழ்கிறார் என்ற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த மூன்று அனுபவங்களும் கர்த்தர் நம்மோடு பேசவும், நாம் கர்த்தரோடு பேசவும், கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மறுக்காமல், அதை மறக்காமல், அதற்கு அப்படியே கீழ்ப்படிய கர்த்தரால் உருவாக்கப்பட நாம் நம்மை அர்ப்பணிக்கவும், கர்த்தரை குறித்த அறிவினால் நாம் வளரும் பொழுது, கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் நம்மை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, இதுதான் ஒரு மனுஷன் கர்த்தரை கிட்டி சேர பிரயாசப்படுகிறான், வாஞ்சிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை கிட்டி சேர அவன் செயல்படுகிறான் என்பதற்கான அடையாளம். இன்னும் அநேக காரியங்கள் மோசேயின் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த மூன்று பிரதானமான காரியங்களை கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, உயர்த்த, நம்பி அவர் மகிமைப்பட அவர் வாஞ்சியா இருக்கிறதுனால கர்த்தர் நாம் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். தேவசனங்களாகி நாம் யாருமே விரும்பாமல் தள்ளப்பட்டு கிடந்த, எதற்குமே பயனில்லாத என்னை உங்களையும் இவ்வளவாய் நேசித்து நம்மிலே தம்மை வெளிப்படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை தெரிந்து கொண்டதை, அவர் நம்மில் பாராட்டின அன்பை, கிருபை, தயவை உணர்ந்தவர்களாய், எப்படி போவாசினால் காட்டப்பட்ட தயவை உணர்ந்தவுடன் ரூத் தன்னை முழுமையாக அவர் பாதத்தில் அர்ப்பணித்தாலோ, அதே போல அவருடைய மனவாட்டியால் பரிசுத்தாவியானவரால் உருவாக்கப்படுகிற தேவசனங்களாகிய நானும் நீங்களும் அவர் நம்மை வைத்த அன்பை உணர்ந்து எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாய் நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்பட அவர் வாஞ்சியா இருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவர்களாகி நாம் அவரை கிட்டி சேரவும், அவருக்கு பிரியமான கிரியைகளை மோசேயை போல நாம் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தவும், நாம் நம்மை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில் சர்வவல்லமையுள்ள தேவன் நித்திய வெளிச்சமாய் வெளிப்பட்டு அசாத்தியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை உயர்த்தி நமக்கு அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் சம்பூர்ணமான, பரிபூர்ணமான ஆசீர்வாதமாய், குறைவில்லாத, குறைபட்டு போகாத, நித்திய நிறைவான ஒரு ஆசீர்வாதமாய் அவர் நம்மை ஆசீர்வதித்து தேவசனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்த துக்க நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தேவசனங்களாகி நம்மை கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற வசனத்தின்படி தேவசனங்களாகி நம்மை ஆசீர்வதித்து இந்த மாதத்தை மீண்டும் ஒரு விஷயம் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டினார். உன் சூரியனை அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடித்து போகும் என்ற வாக்கு தத்துவத்தின் முழுமையான ஆசீர்வாதங்களை தேவசனங்களாகி நாம் கர்த்தரை வருகை வரை சுதந்திரிக்க நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும், நம்மை மற்றவர்கள் கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்றவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை வந்தவர்களாய் இந்த வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசிரியர் வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமையுள்ளதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் அழைத்தப்படுத்துவோம். ஆமென்.